வெல்கம் டு தமிழன் கேட். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்டான ஒரு டூல் தான் பார்க்க போறோம். அதுதான் மூவ் டூல். ஸோ இது மூலமா நம்ம மாடிஃபை டூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே டிரா டூல்ஸை பத்தி தான். சப்போஸ் அதை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மூவும் காப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. அதுதான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ இது உங்களுக்கு ஆன்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இதை F3 பிரஸ் பண்ணா ஆஃப் ஆகும், இன்னொரு வாட்டி F3 பிரஸ் பண்ணா ஆன் ஆயிடுது. இப்போ எனக்கு இது ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த திட்ட போயிட்டு ரைட் மவுஸ் பட்டனை ஒரு வாட்டி பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு இங்க ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங் இருக்கு பாருங்க, இது ஒரு வாட்டி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே எனக்கு டிராஃப்ட் செட்டிங்னு எனக்கு ஒரு மெனு ஓபன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நான் என்னென்ன டிக் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நீங்களும் டிக் பண்ணி ஒரு வாட்டி ஓகே கொடுத்துருங்க. இது நம்ம இப்போ பார்க்க போற லெசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இந்த மெனுவை நீங்க ஸ்டேட்டஸ் பார்ல கண்டுபிடிக்க முடியலன்னா டைரக்டா டிஎஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் பிரஸ் பண்ணுங்க. திரும்ப அந்த மெனுக்குள்ள போயிடும். இதுதான் டிராஃப்ட் செட்டிங்கோட ஷார்ட்கட் கீ. இதுல போயிட்டு உங்களுக்கு தேவையானதை செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே பிரஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம மூவ் டூலுக்குள்ள போகலாம். மூவ் டூலை ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஒன்று ஹோம் டேப்ல உள்ள மாடிஃபை பேனலில் மூவ் இருக்கும், அதை போய் டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எம்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் இல்லைன்னா என்டர் கொடுக்குறேன். நம்ம மூவ் டூலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம மூவ் டூலை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஒரு லைனையோ இல்லை ஒரு பாலிலைனையோ எப்படி மூவ் பண்ணுறோம்னா, ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எம்ஐ ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம மூவ்க்குள்ள போயாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே இது ஹைலைட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்றேன். சோ நான் செலக்ட் பண்ணது கரெக்ட் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ் இல்லனா என்டர் கொடுக்கிறேன். கொடுத்தோனே நம்ம கர்சரோட ஷேப் மாறிடும். இப்போ இது என்ன கேக்குதுன்னா ஸ்பெசிஃபை தி பேஸ் பாயிண்ட். சோ நீங்க எந்த பாயிண்ட பிடிச்சு அதை அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க. சோ நான் இப்ப என்ன பண்றேன், இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட அப்படியே மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சிடுறேன். சோ நம்ம திரும்ப இதை ஒரு வாட்டி பண்ணுவோம். சோ நம்ம திரும்ப மூவ்க்குள்ள போறதுக்கு ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் பிரஸ் பண்ணா போதும். நம்ம கடைசியா யூஸ் பண்ண கமாண்ட் அப்படியே வந்துரும். ஜஸ்ட் ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன், நான் மூவ்க்குள்ள போயிட்டேன். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்றேன், ஹைலைட் ஆகுது. இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாட்டி ஸ்பேஸ் அமுக்குறேன். இப்போ இந்த பாயிண்ட பிக் பண்றேன். பிக் பண்ணிட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட போய் செலக்ட் பண்றேன். இந்த திட்ட முக்கோணமா காமிக்குது பாருங்க, இதுதான் அந்த மிட் பாயிண்ட். சோ இத செலக்ட் பண்ணிட்டேன். சோ இதுவும் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன், இத செலக்ட் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாட்டி ஸ்பேஸ், இந்த பாயிண்ட பிக் பண்றேன், இங்க வைக்கிறேன். சோ இதே மாதிரி மத்த ரெண்டுலயும் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, லைனை மூவ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு பாலிகனையோ நம்ம எப்படி மூவ் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எம்ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் போய் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹைலைட் ஆனிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ எஸ்கேப் எம்க்கு வெளில வந்துடுறேன். எனக்கு என்ன ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் போய் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எம்ஐ மட்டும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு 4 குவாட்ரண்ட் இருக்கும். இங்கே 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 4 குவாட்ரண்ட் இருக்கும், ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு குவாட்ரண்டா நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணி அதை இன்னொரு குவாட்ரண்டோட நான் போய் சேர்க்கிறேன். ஸோ அதே மாதிரி திரும்ப இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் எம்ஐ பிரஸ் பண்ணாம நான் கடைசியா என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் இப்பயும் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்பேஸை மட்டும் பிரஸ் பண்றேன். திரும்ப மூக்குள்ள போயிருச்சு. இப்போ நான் இந்த குவாட்ரண்ட்டை செலக்ட் பண்றேன், இந்த குவாட்ரண்டோட இணைக்கிறேன். ஸோ திரும்ப இதை செலக்ட் பண்றேன், ஸ்பேஸை பிரஸ் பண்றேன், இந்த குவாட்ரண்ட்டை பிக் பண்றேன், இந்த குவாட்ரண்டோட ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இதை செலக்ட் பண்றேன், ஜஸ்ட் ஸ்பேஸை பிரஸ் பண்றேன், இந்த குவாட்ரண்ட்டும் இந்த குவாட்ரண்டோட ஜாயின் பண்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த பாலிகனை மூவ் பண்ண போறேன். இப்போ திரும்ப போய் ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன், நம்ம மூவ் கமாண்டுக்குள்ள போயாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4 கார்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலிகனுக்கும் சர்க்கிளுக்கும் மட்டும்தான் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே பிக் பண்றேன், அதை இந்த சென்டர் பாயிண்ட்ல நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, திரும்ப இது ரெண்டையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன், மூவ்க்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் இந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்ல வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா, இந்த கார்னர்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்றேன், அதை இந்த குவாட்ரண்டோட வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ நம்ம பாலிகனை பொறுத்த வரைக்கும் இதோட சென்டர் பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார்னர்ல உள்ள பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சர்க்குலர் ஆப்ஜெக்டையும் பாலிகனை எப்படி மூவ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இமேஜ் எப்படி மூவ் பண்ணுறது, ஹேட்ச் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் இமேஜை போய் செலக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் எம்ஐ ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் மூவ்க்குள்ள போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிளை மூவ் பண்ணும்போது என்ன வரும், 4 பக்கம் 4 கார்னர்ஸ் இருக்கும், அதே மாதிரி மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இமேஜும் இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக ரெக்டாங்கிள் மாதிரியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த சென்டர் பாயிண்ட்டோட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இமேஜை மூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேட்சை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சூப்பர்மேனோட லோகோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள ஹேட்சை நம்ம மூவ் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ இந்த ரெட் கலர் ஹேட்சை நான் போய் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு வாட்டி மூவ் பண்ணுறேன். இப்போ இதை மூவ் பண்ணியாச்சு. ஆனால் இதை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிக் பாயிண்ட் கூட இருக்காது. ஏன்னா ஹேட்சுக்கு பிக் பாயிண்ட் கிடையாது. ஸோ இது மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கண்ட்ரோல் இசட் அமைக்கிறேன். ஒரு லைனை நான் பேஸ் லைனாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது என்னோட பேஸ் லைனை. இப்போ இந்த ஹேட்சையும் சேர்த்து செலக்ட் பண்ணி மூவ் கொடுக்குறேன். இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் திரும்ப இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹேட்சை செலக்ட் பண்ணிட்டேன். மூக்குள்ளே போகிறேன். எனக்கு பிக் பாயிண்ட்டு இந்த ஹேட்சில் எதுவுமே இல்லை. ஆனால் நான் இந்த திட்ட வரைஞ்ச லைனோட பேஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்கிறேன். இவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஹேட்சை மூவ் பண்ணிடலாம். நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.